நம்ம தமிழ் மண்ணின் பெருமை தான் ஆனைமங்கலம் செப்பேடு. 300 ஆண்டுகளுக்கு பிறகு நெதர்லாந்திலிருந்து இந்தியா திரும்பி இருக்கு. இதுல ஆச்சரியமான தகவல் சொல்லட்டுமா? சோழ மன்னர்கள் சைவ சமயத்தை போற்றியவர்கள்னு நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனா நாகப்பட்டினத்துல பௌத்த மதத்தினர் கட்டிய சூடாமணி விகாரத்திற்கு ஆனைமங்கலம் என்ற கிராமத்தையே தானமாக வழங்கியதை இந்த பட்டயம் உறுதிப்படுத்துது. சோழர்களின் மத நல்லிணக்கத்திற்கு இதைவிட சான்று வேண்டுமா சொல்லுங்க. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் செதுக்கிய வரலாற்று சாதனமான இந்த பொக்கிஷம் 300 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1862ஆம் ஆண்டுக்கு பிறகு நெதர்லாந்திலிருந்து இந்தியா திரும்பியிருக்கு. இதன் எடை மட்டும் 30 கிலோ. இதை நெதர்லாந்துக்கு எடுத்து சென்றது டச்சுக்காரர்கள். ஆனா இந்தியாவுக்கு கொண்டு வந்தது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி. ஈஸியெல்லாம் வாங்கிடல. 2012ஆம் ஆண்டுல இருந்து பல முயற்சிக்கு பின் கிடைச்சிருக்கு. இந்த செப்பேடுகள் டெல்லி அருங்காட்சியகத்தில் இருப்பதை விட சோழர்களின் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் வைக்கப்பட்டா நம் எதிர்கால தலைமுறையினர் நம் முன்னோர்களின் பெருமையை வியந்து தமிழ் வரலாறு உயிர் பெறும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.